ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வா, உன்னை சந்திக்கத்தான் நான் வந்துள்ளேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அதனால் நீ என்ன சரியான விஷயம் செய்தாலும், நீ தவறான விஷயங்கள் என்ன செய்தாலும் உடனுக்குடனே வந்து நான் ஒவ்வொன்றாக சொல்லி கொடுத்து விடுவேன். என்னுடைய அழகான பிள்ளையே, கவலை கொள்ளாதே. என்ன நடந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையை, உன்னுடைய வீட்டில் இறந்தவர்களுடைய படத்தை தவறாக வைத்திருக்கிறாய். அது மிகப்பெரிய ஒரு பாரத்தை உனக்கு கொடுக்கும். நீ சமீப காலத்தில் எல்லாம் ஒன்று யோசித்து கொண்டே இருந்தாய். நம் வாழ்க்கையில் அனைத்தும் சரியாகத்தானே இருந்தது, திடீரென்று ஏன் இந்த மாதிரியாக மாறியது? நாம் என்ன தவறு செய்தோம்? ஏது தவறு செய்தோம்? எந்த ஒரு தவறும் செய்யவே இல்லை. ஆனாலும் எப்படி வாழ்க்கையில் நமக்கு ஒவ்வொன்றும் பிடிக்காமல் எல்லாம் நடக்கிறது, வாழ்க்கையை வெறுப்பது போலவே அமைகிறது என்று. தங்கப்பிள்ளையே, எந்த ஒரு நிலையிலேயும், எந்த ஒரு பொழுதிலேயும் நீங்கள் எந்த தவறு செய்தாலும் அதை ஓடி வந்து உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்து விடுவேன். ஏனென்றால் தவறு நடக்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு எந்த தவறு எங்கு நடந்தாலும் நான் உனக்கு அதை சொல்லிவிடுவேன். இப்பொழுது முக்கியமான விஷயத்திற்குள் வருவோம். உன்னை சந்திக்க வந்ததற்கான முக்கிய காரணமே இந்த ஒரு விஷயம்தான். நன்றாக சொல்கிறேன், நன்றாக கேட்டு வாழ்க்கையை நடத்தி கொள்ளுங்கள். இறந்தவர்கள் படத்தை வீட்டில் வைக்கலாம். ஆனால் சில முக்கியமான விஷயங்கள் கவனத்திற்கு கொள்ள வேண்டும். பூஜை அறை, படுக்கை அறை அல்லது தெய்வங்களின் படங்களோடு சேர்த்து வைக்க மிக மிக தவறானது. அந்த மாதிரி இடத்தில் தவிர்க்க வேண்டும். அதற்கு பதிலாக வேறு ஏதேனும் அறையில் வைக்கலாம். படங்களை தொங்க விடுவது பொதுவாக ஒரு வீட்டுக்குள் வரும் பொழுதே ஒரு இடத்தில் நேரடியாக எல்லோரும் பார்க்கும் இடத்தில் வைப்பதோ சரியில்லை. புரிகிறதா? நீங்கள் கவனிக்க வேண்டியவை பூஜை அறை மற்றும் படுக்கை அறையில் இந்த இரண்டு அறைகளிலேயும் இறந்தவர்களுடைய படத்தை வைக்கக்கூடாது. தெய்வங்களின் படங்களோடு இறந்தவர்களின் படங்களை தெய்வங்களாக அருகில் வைத்து வணங்கக்கூடாது. படங்கள் வைக்கும் இடம் வேறு ஏதேனும் ஒரு அறையில் நேரடியாக பார்வைக்கு தட்டுப்படாதவாறு வைக்கலாம். படங்களை எப்பொழுதும், முன்னோர்களுடைய படங்களை எப்பொழுதும் தொங்க விடவே கூடாது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சில தவறுகளை செய்கிறீர்கள். உங்கள் வீட்டிலும் இதே மாதிரியாகத்தான் இருக்கிறது. தயவு செய்து வைக்காதீர்கள். இறந்தவர்களின் படங்களை தெற்கு திசையில் வைப்பது மிகவும் மங்களகரமானது. ஏனெனில் அது யமன் மற்றும் முன்னோர்களின் திசையாக கருதப்படுகிறது. மேலும் பூஜை அறையில் வைப்பதில் எப்பொழுதும் நீங்கள் விருப்பத்தை காட்டாதீர்கள். அல்லது கிழக்கு திசையில் நீங்கள் வைக்கலாம். எந்த திசையானது ஏற்றது, எந்த திசையானது தவறானது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் சிறந்தது என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். தெற்கு திசை யமன் மற்றும் முன்னோர்களின் திசை என்பதால் இந்த படங்களில் நீங்கள் வைக்கலாம். தெற்கு திசை பூஜை அறை. முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது பூஜை அறை. வடக்கு அல்லது கிழக்கு. பூஜை அறைக்கான சிறந்த திசையாக வடக்கு அல்லது கிழக்கு. இதுதான் உங்களுக்கு பூஜைக்கான அழகான ஒரு திசை. வடக்கு திசை. வட திசையில் முன்னோர்கள் படத்தை வைத்தால் அது நல்லது என்று இவை மிகவும் புனிதமான திசையாக கருதப்படுகிறது. தங்க பிள்ளைகளே, எந்த ஒரு திசையும் பார்த்து தான் செய்ய வேண்டும். எடுத்த உடனேயே இதில் செய்யலாம், அதில் செய்யலாம், அப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம் என்று எந்த ஒரு விஷயத்தையும் போட்டு தவறாக நீங்களே செய்து கொள்ளாதீர்கள். நிறைய சூட்சுமமான வழிகளும் நிறைய தேவையான அற்புதமான வழிகளும் உள்ளது. அதற்கு தகுந்தது போலவே நடந்து கொண்டால் வாழ்க்கை என்பது சிறந்ததாகவே அமையும். ஆனால் இங்கு இருப்பவர்களுக்கு சிலருக்கு சில விஷயங்கள் புரிவதே அல்ல. எல்லா காலமும் நேரமும் வாழ்க்கையை நினைக்கிறார்களே தவிர
அது எப்படி நடத்தலாம், எந்த முறையில் நடத்தலாம் என்பது தெரியவில்லை. முக்கியமாக வீட்டில் ஒவ்வொரு பொருளையும் வைக்கும் பொழுது எல்லாம் உன்னுடைய வீட்டில் வைக்கும் ஒவ்வொரு பொருளையும் பார்த்து வைக்க வேண்டும். ஒரு பீரோவாக இருந்தாலும் சரி, ஒரு கட்டிலாக இருந்தாலும் சரி, அனைத்தையும் பார்த்து பார்த்து தான் செய்ய வேண்டும். இங்கு எடுத்தவுடனே யாருக்கும் யோகம் வந்து கிடைத்து விடாது. பொறுப்பாக இருக்க வேண்டும். அது மட்டும் அல்லாமல் எல்லா விஷயத்திலேயும் இன்பத்தை எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். எப்பொழுதும் கவலைகளோடு இருந்தீர்கள் என்றால் எப்படி நல்லது நடக்கும்? கவலைகளோடு என்றும் இருக்காதீர்கள். கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் நான் உங்களுக்கு அனைத்திலும் உதவியாக இருப்பேன். இன்று எப்படி உங்களுக்கு நல்ல நல்ல காரியத்திற்கான நல்ல நல்ல வழிகளை உங்களுக்கு சொல்கிறேனோ அதே மாதிரிதான் உங்களுக்கு தேவையான அனைத்து இடத்திலும் உதவியாக நான் நிற்பேன். உங்களை காவல் காப்பேன், வழியும் நடத்துவேன். நிறைய பேருக்கு இங்கு சில விஷயங்கள் புரிவதே அல்ல. முக்கியமாக ஒரு விஷயத்தை நான் செய்கிறேன், ஒரு விஷயத்தை நான் அற்புதமாக கொண்டு வருகிறேன் என்று ஒரு நபரிடம் சொல்கிறேன் என்றால் அந்த நபர் எப்பொழுதுமே வாழ்க்கை என்பது சாதாரணமானதல்ல. வாழ்க்கை என்பது கொஞ்சம் வித்தியாசமானது. அதை நீங்கள் தான் புரிந்து தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்தையும் மாற்ற. நிச்சயம் உங்களுக்கான ஒரு விடுவு காலம் கூடிய விரைவிலேயே வந்து சேரும். நான் நிறைய நல்ல வழிகளை உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சேர்த்து கொண்டே இருப்பேன். எல்லாவற்றையும் புரிந்து உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை விதமான கஷ்டங்களையும் அத்தனை விதமான பாரங்களையும் நானே நீக்கி உனக்கு இன்பம் என்ற ஒரு அத்தியாயத்தை உருவாக்கி கொடுப்பேன். நான் யாருக்கும் எந்த நிலையிலும் துரோகங்களை செய்யும் ஒரு ஆள் அல்ல. யாராக இருந்தாலும் நிம்மதியோடு வாழ வேண்டும், சந்தோஷத்தோடு இருக்க வேண்டும் என்று நினைக்கும் ஒரு தெய்வம்தான் நான். சிலர் புரிந்து கொள்வார்கள், சிலர் புரிந்து கொள்ள மாட்டார்கள். நீ புரிந்து கொள்கிறாயோ இல்லையோ, நான் சொன்ன விஷயத்தை நீ செய். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் உருவாகும். எதற்கு இறந்தவர்களுக்கு தவசத்தை கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள்? எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் உண்டு. காரணம் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு காரியமும் கிடையாது. நீங்கள் அனைவரும் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். நீங்கள் கஷ்டப்படணும் என்பது என்னுடைய எண்ணம் அல்ல. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுங்கள். உங்களுக்கு தேவையான வசதிகள், வாய்ப்புகள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். இன்று உங்களுடைய வாழ்க்கையில் சோதனைக்கு ஆளானீர்கள் என்றால் அதற்கும் என்ன வழி என்பதை உங்களுக்காக நான் சொல்லிக் கொடுப்பேன். இங்கு வழி இல்லாமல் எதுவும் அல்ல. ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் அதற்கு வழிகளும் உண்டு. எல்லாம் நல்லதே நடக்கும். எப்பொழுதும் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.